Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் CS3391, சப்ஜெக்ட் நேம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் அதிக பேர் கேட்டிருந்தீங்க, பட் என்னால் போட முடியல, அதற்காக சாரி. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பர். அப்போ நீங்கள் இது ஆன்சர் ரைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோடு கன்ஃபார்ம் ரைட் பண்ணியிருக்கணும். அதனால் எக்ஸாம்பிள் கோடு ரைட் பண்ணனாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்குமே எக்ஸாம்பிள் கோடு தான் இருக்கும். அதை ரைட் பண்ணால் தான் நம்ம ஒரு கொஷினே கம்ப்ளீட் ஆகும். அவங்க கேட்கல எந்த கொஷின் கேட்டாலும் எக்ஸாம்பிள் கோடோடு ரைட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1 11ல் வந்து ஏல ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் ஜாவா டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அரேஸ். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஏன்னா சி ப்ரோக்ராம் பைத்தானில் இதே கான்செப்ட் தான் வரும், பட் கோடிங் மட்டும் மாறும். அதனால் இதை படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. செலெக்ஷன், அதை டிசிஷன் மேக்கிங்னு கேட்கலாம். ஐட்ரேஷன், அதை லூப்பிங்னு கேட்கலாம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. செலெக்ஷன்னா இஃப் எல்ஸ் நெஸ்டட் இஃப் இதெல்லாம் ரைட் பண்ணணும். ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார் வைல் அந்த லூப்லாம் எழுதணும். ஜம்ப்பு கேட்டாங்கன்னா பிரேக்கு கண்டினியூ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணும். ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த 2 கொஷினும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஜாவா, அதை கொஷின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் ஜாவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை பார்த்துட்டு செகண்ட் கொஷின் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஸ்டாட்டிக் மெம்பர் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இதில் உங்களுக்கு புதுசாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். அதனால் இந்த கொஷினை படிச்சுக்கோங்க சேர்த்து. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் இந்த யூனிட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 3 ப்ரோக்ராமிங் கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர்ரைடிங் இன் ஜாவா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் பேக்கேஜஸ் இன் ஜாவா. உங்களுக்கு பேக்கேஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா க்ரியேட்டிங் படிச்சுக்கோங்க, எப்படி இம்போர்ட் பண்ணணுன்னு படிச்சுக்கோங்க, எப்படி கிளாஸ் ஆட் பண்ணணுன்னு படிச்சுக்கோங்க, எப்படி ஆக்சஸ் கிளாஸ் இன் அனதர் பேக்கேஜ் இன்னொரு பேக்கேஜ்லேருந்து எப்படி கிளாஸஸை வந்து பார்த்தோன்னா ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் டு வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் விசிபிலிட்டி இன் பேக்கேஜஸ் இன் ஜாவா. மொத்தமாக நான் உள்ளே 5 சப்டாபிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேக்கேஜ்னு கேட்டாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரைட் பண்ணிடுங்க. அப்படி மென்ஷன் பண்ணி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பேக்கேஜஸ்னால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. பியில் ஃபஸ்ட்டு கொஷின் இன்னரிட்டன்ஸோட டைப்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் சூப்பர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னரிட்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் வாட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ், ஹவு டு டிஃபைன் 1 or more கிளாஸஸ் கேன் இம்ப்ளிமெண்டட் அன் இன்டர்ஃபேஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் தெளிவாக இந்த லெசனில் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா டைம் இருந்ததுன்னா வேணால் சியில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பாசிங் அண்ட் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா டைனாமிக் மெத்தட் டிஸ்பேச் இது 2 பார்த்துக்கோங்க. அதில் டைனாமிக் மெத்தட் டிஸ்பேச் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஏபியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் சி பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஃபஸ்ட்டு கொஷின் டிஸ்கஸ் ட்ரை கேட்ச் ஃபைனலி மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா. இது எல்லாமே சேர்த்து ஒரே கொஷினாக பார்த்துக்கோங்க. டிஸ்கஸ் ட்ரை கேட்ச் ஃபைனலி இது 3 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு கேட்பாங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு கேட்டாங்கன்னா ட்ரை கேட்ச் ஃபைனலி இது 3 மட்டும் எழுதுங்க. மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா 6 மார்க் அளவு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் பில்ட்-இன் எக்ஸப்ஷன் யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் செக்டு அண்ட் அன்செக்டு எக்ஸப்ஷன் இன் ஜாவா. பியில் ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இன் ஜாவா ஆல்சோ அவுட்லைன் 2-way கிரியேட் மல்டி த்ரெட்டிங். எக்ஸ்பிளைன் சிங்க்ரோனைசேஷன் இன் ஜாவா. இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு கேட்டாங்கன்னா ட்ரை கேட்சி ஃபைனலி த்ரோஸ் அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணணும். அது ட்ரை கேட்ச் ஃபைனலி வந்துடும். எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா மல்டிபிள் கேட்ச் கிளாஸஸ் அண்ட் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட் ஒரு 6 மார்க் அளவு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14ல் ஏல ஃபஸ்ட்டு கொஷின் டிஸ்கஸ் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். செகண்ட் கொஷின் ஜாவா ப்ரோக்ராம் யூசிங் வேரியஸ் மெத்தட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் கன்சோல் இன்புட் அவுட்புட். தேர்ட் ரீட் டேட்டா ஃப்ரம் எ ஃபைல் அண்ட் ரைட் டேட்டா ஃப்ரம் எ ஃபைல். ஃபைல் கான்செப்ட்டை தெளிவாக முடிச்சுடுங்க. கன்ஃபார்ம் ஃபைல் கான்செப்ட்டில் இந்த 3 கொஷின் தெளிவாக பார்த்துக்கோங்க. கோடிங் தான் லைட்டாக சிமிலர் ஆகும், மற்றபடி எல்லாமே சேமாக தான் வரும், விட்டுட்டு போகாதீங்க. பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஜென்ரிக் கிளாஸ் மெத்தட்ஸ் பவுண்டட் டைப்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட்டேஷன்ஸ் இன் ஜென்ரிக் கிளாஸஸ். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் கிளாஸ் மெத்தட் பஃபர் கிளாஸ் இன் ஜாவா. நீங்கள் ஏல இருக்க 3 கொஷினும் தெளிவாக படிச்சுட்டு பியில் எதனா ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. ஒன்று ஜென்ரிக் கிளாஸ் பார்த்துக்கோங்க, இல்லை ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் பார்த்துக்கோங்க.
நான் எதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் இந்த டைம் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எது கேட்பாங்கன்னு தெரியல. பட் ஏவை தெளிவாக படிச்சுட்டு பியில் எதனா ஒன்று பார்த்துக்கோங்க. 15th ஏல ஃபஸ்ட்டு கொஷின் மவுஸ் அண்ட் கீ ஈவெண்ட்ஸ் இன் ஜாவா. செகண்ட் கொஷின் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இன் ஜாவா அப்படின்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 கண்ட்ரோல் எழுதினா போதும். அப்படி இல்லைனா செக் பாக்ஸ், டாகிள் பட்டன், ரேடியோ பட்டன் தனித்தனியாக கூட கேட்கலாம். எல்லாமே கோடு சிமிலியராக தான் இருக்கும், ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் வரும். அப்படி இல்லைனா இதிலே பட்டன்ஸ்னு மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே படிச்சிருக்கீங்க இதெல்லாம் டாகிள் பட்டன், ரேடியோ பட்டன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜே பட்டன், செக் பாக்ஸ், இது மட்டும் பட்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதே தூக்கி பட்டன்ஸ் அந்த டாபிக் மட்டும் கொடுத்துருக்க பாருங்க, அந்த 4 மட்டும் ரைட் பண்ணால் போதும். பியில் ஃபஸ்ட்டு கொஷின் வேரியஸ் பெயின்ஸ் அண்டு லே அவுட் இன் ஜாவா. அப்படி கேட்டாங்கன்னா ஃப்ளோ பெயின், ஹெச் பாக்ஸ், வி பாக்ஸ், பார்டர் பெயின், ஸ்டாக் பெயின், கிரிட் பெயின்லாம் ரைட் பண்ணணும். ஜாவா ஏடபிள்யூடி மெனு பார் அண்ட் மெனு ஐட்டம்ஸ். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க் 15 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 15 மார்க்கில் மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தேரி கொஷினாகவும் கேட்குறாங்க. இதில் இருக்கிறத படித்தாலே போதும். நீங்கள் 16 மார்க்ஸ் தேரி வந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் 4 கொஷின் தான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இது ப்ரோக்ராமிங் பேப்பர். சம்டைம்ஸ் ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம். அதனால் தேரி கொஷினை மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணுமோ அவ்வளோ கவர் பண்ணிடணும். அதனால் வித் எக்ஸாம்பிளோடு ரைட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளோடு ரைட் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.